திருவண்ணாமலையில் தந்தை மகன் தகராறை தடுத்த ஆட்டோ ஓட்டுநர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேடியப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராமு. இவர் ஆட்டோ டிரைவராக பணி செய்து வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள ராமலிங்கா தெரு வீதியில் உள்ள கழிப்பறை பணிபுரிந்து வரும் கட்டபொம்மன் தெருவைச் சேர்ந்த சீனிவாசன், அவரது மகன் லோகேஷ் ஆகியோரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ராமு இருவரையும் சமாதானம் செய்த போது இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ராமு என்பவர் இருவரையும் அடித்ததாக கூறப்படும் நிலையில இதையடுத்து லோகேஷ் மற்றும் தனது சகோதரனான விக்னேஷின் தந்தை ஆட்டோ டிரைவர் தாக்கியதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தனது நண்பர்களான தினேஷ், அரவிந்த் உட்பட 8 பேர் அழைத்துக் கொண்டு கடந்த 30ஆம் தேதி இரவு ராமு தனியாக அழைத்து வந்து காந்திநகர் மைதானத்தில் வைத்து கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் தரமாறையாக தாக்கினோம். இதனால் நிலை குலைந்து போய் அங்கே பரிதாபம் உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சீனிவாசன், அவரது மகன்கள் லோகேஸ்வரன் மற்றும் விக்னேஷின் நண்பர்களான தினேஷ், ஏழுமலை, அரவிந்த், அஜித் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் திருவண்ணாமலை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தை ராஜபடுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். நன்றி மணிகண்டன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.